மக்களவைத் தேர்தல் நெருங்கி வரும் நிலையில் திமுக, காங்கிரஸ் மற்றும் பாஜக கட்சிகள் அதற்கான பணிகளில் வேகம் எடுத்துள்ளன. இன்றைய நாளில் தேர்தல் பணிகளின் முன்னெடுப்புகள் பற்றி நமது செய்தியாளர் மற்றும் பத்திரிகையாளர்களுடன் அரசியல் பிரிவு ஆசிரியர் தம்பி தமிழரசன் கலந்துரையாட உள்ளார். தம்பி தமிழரசன், இனி உங்களிடம். நன்றி சிவரஞ்சனி. நாடாளுமன்ற தேர்தலை நாடே எதிர்நோக்கி இருக்கிறது. இந்த நிலையில் அதற்கான பணிகளை கட்சிகள் முடுக்கிவிட்டுள்ளன. தமிழகத்தை பொறுத்தளவிலும் திமுக கூட்டணியும் பாஜக கூட்டணியும் அதிமுகவும் தன்னுடைய தேர்தல் பணிகளை முடுக்கிவிட்டிருப்பதை நாள்தோறும் வரக்கூடிய அண்மை செய்திகளின் மூலமாகவே நாம் அறிந்து வருகிறோம். சற்று நேரத்திற்கு முன்பாக பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாட்டில் நடைபெறக்கூடிய நாடாளுமன்ற தேர்தல் மற்றும் புதுச்சேரிக்கான மேற்பார்வையாளர்களை நியமித்திருக்கிறது. அரவிந்த் மேனன் மற்றும் சுதாகர் ரெட்டி தமிழ்நாட்டுக்கான மேலிட பார்வையாளர்களாகவும், புதுச்சேரிக்கு நிர்மல்குமார் சுரானாவும் என்ற அறிவிப்பை வெளியிட்டிருக்கின்றனர். மேலும் திமுகவின் தலைமையகத்தில் இன்றைக்கு இரண்டாவது நாளாக சேலம் நாடாளுமன்ற தொகுதிக்கான ஆலோசனை கூட்டம் என்பது ஒருங்கிணைப்பு குழுவுடன் நடைபெற்று வருகிறது. குறிப்பாக சேலத்தில் ஏன் தொடர்ச்சியாக திமுக தோல்வியை சந்தித்து வருகிறது, திமுக நிர்வாகிகள் அதிமுக நிர்வாகிகளோடு இணைந்து செயல்படுகிறார்களா என்ற ஒரு கேள்வியையும் இன்றைக்கு திமுக மேலிடம் எழுப்பியிருக்கிறது. உட்கட்சி தகவலாக அந்த தகவலும் நமக்கு கிடைத்திருக்கிறது. தொடர்ச்சியாக அந்த ஆலோசனையும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. காங்கிரஸ் கட்சியை பொறுத்தளவில் நாளை பிற்பகல் 3 மணிக்கு திமுக தலைமையகத்தில் தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை என்பது அந்த கட்சியின் தமிழக தலைவர் கே எஸ் அழகிரி மற்றும் பல்வேறு முக்கிய தலைவர்கள், மேலிட பார்வையாளர் அஜய்குமார், தமிழக காங்கிரஸ் சட்டமன்ற குழு தலைவர் செல்வ பெருந்தகை உள்ளிட்ட தலைவர்களோடு பேச்சுவார்த்தை, குறிப்பாக உத்தேச பட்டியலும் அளிக்கப்பட இருப்பதான தகவலும் நமக்கு கிடைத்திருக்கிறது. ஏற்கனவே பாஜக தரப்பில் இருந்து 40 தொகுதிகளுக்கு 3 உத்தேச வேட்பாளர்களை மத்திய தலைமை கேட்டிருப்பதான செய்தியும் சில நாட்களுக்கு முன்பாக வெளிவந்தது. எனவே ஒவ்வொரு கட்சியும் அதிமுகவும் 5 குழுக்களை அமைத்து தொடர்ச்சியாக தேர்தல் பணிகளை முடுக்கிவிட்டிருக்கிறது. இப்படி அனைத்து கட்சிகளும் அன்றாடம் தேர்தல் பணிகளை முடுக்கிவிட்டிருக்கக்கூடிய நிலையில் இது குறித்த கருத்துக்களையும் நாம் மூத்த பத்திரிகையாளர்களிடம் கேட்டறிய இருக்கிறோம். தற்போது நம்முடைய பத்திரிகையாளர் திரு கார்த்திகேயன் இணைகிறார். வணக்கம் திரு கார்த்திகேயன். வணக்கம். இப்ப திமுக, காங்கிரஸ், பாஜக, அதிமுகவும் கூட அமைத்து அடுத்தடுத்த கட்டத்தை நோக்கி நகர்ந்துகிட்டு இருக்கிறாங்க. இந்த வேகம் எடுக்கும் பணிகள்ல யார் முந்தி செல்வதா நீங்க நினைக்கிறீங்க? பொதுவாக இந்த தேர்தல் பணிகளை முதலில் ஆரம்பித்தது, குழு அமைத்ததும் சரி, பேச்சுவார்த்தைகளையும் சரி, மிகவும் வேகமாக எல்லோருக்கும் முன்பே சென்றது திமுக கூட்டணி தான், இந்தியா கூட்டணி. அதற்கு ஒரு முக்கியமான காரணமும் உண்டு. இந்தியா கூட்டணியை பொறுத்தவரை தமிழகத்தில் அவர்கள் 2019 கூட்டணியில் ரொம்ப இணக்கமாக அந்த கூட்டணியை தொடர்ந்து கொண்டிருப்பதனால் பெரிய அளவிற்கு அவர்களுக்குள்ள ஒரு பெரிய பிணக்கோ கருத்து முரண்களோ பெரிய அளவுக்கு எழறது கிடையாது. அதே போல இப்போ எண்ணிக்கைகள்ல கூட இந்த முறை அவரோடு அவர்களுக்குள்ள பெரிய மாற்றங்களும் இருப்பதாக தெரியவில்லை. நமக்கு கிடைக்கக்கூடிய தகவல்கள் சென்ற 2019 பாராளுமன்ற தேர்தலில் இருந்தது போலவே இந்த முறையும் அவங்க அதே போல அட்ஜஸ்ட் பண்ணி தான் அந்த எண்ணிக்கைகள் மோரார்லஸ் 1 இல்லை 2 தொகுதிகள் காங்கிரஸ் கட்சியோடு மாறுபடலாம் அப்படின்றதுதான் கருத்தாக இருக்குது. அதனால பெரிய அளவிற்கு ஒரு இழுபறியோ இல்ல எண்ணிக்கைகளை உறுதி செய்வதில் பெரிய இழுபறி எல்லாம் ஏற்பட போவதில்லை. 15 தொகுதிகள் கேட்கும். சில நாட்கள் முன்பா கே எஸ் அழகிரி கூட சொல்லியிருந்தாரு, உங்களுக்கு நினைவு இருக்கும். ஆனா அதற்கான வாய்ப்பு இல்ல, 10க்கும் குறைவாதான். ஏன்னா 2009 10 கொடுத்திருந்தாங்க, அதுக்கும் குறைவாதான் இருக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. இந்த தொகுதி பங்கீடு எண்ணிக்கையில ஏதாவது ஒரு நீண்ட பேச்சுவார்த்தை இல்ல சிக்கல்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இல்ல, அதற்கான சாத்தியக்கூறுகள் மிக மிக குறைவுன்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா 15 தொகுதிகளை கேட்டால்தான் குறைந்தபட்சம் 10வது இல்ல சென்ற முறை கொடுத்த 10 தொகுதிகளையாவது பெற முடியும் என்பதுதான் காங்கிரஸ் உடைய கணிப்பாக இருக்கிறது, இல்ல நம்பிக்கையாக இருக்கிறது. அவர்கள் 15 தொகுதிகள் நிச்சயமாக அவர்களுக்கு கிடைக்காது என்பது காங்கிரஸ் கட்சிக்கே தெரியும். ஏன்னால் கூட்டணியில் பல்வேறு கட்சிகள் இருக்கிறது. ஏறக்குறைய ஒரு இடதுசாரி கட்சிகள் 2, மதிமுக, சிறுபான்மையினர் கட்சிகள் எல்லோரையும் விசிக எல்லாத்தையும் உள்ளடக்கியும் பொழுது அவர்களுக்கே ஒரு 10 தொகுதிகள் போய்விடும். அப்போ காங்கிரஸ் கட்சிக்கு 15 தொகுதிகள் சாத்தியமில்லை என்பது அவர்களுக்கு நன்றாகவே தெரியும். ஆனால் 15 ஆரம்பித்தால்தான் குறைந்தபட்சம் சென்ற முறை பெற்ற 10வது பெற முடியும் என்பதுதான் காங்கிரசினுடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது. நமக்கு தகவல் தெரிந்தவரை திமுகவை பொறுத்தவரை சென்ற முறை கொடுத்த 10 தொகுதிகளில் இன்னும் கொஞ்சம் ஒரு குறைத்து காங்கிரசுக்கு ஒதுக்க வேண்டும் என்ற எண்ணம் வலுவாக இருக்கிறது. அதிலும் ரொம்ப ஒரு பெரிய இழுபறி வராது என்றுதான் நான் கருதுகிறேன். நமக்கு கிடைத்த தகவலில் பார்த்தாங்கன்னா ரொம்ப பெரிய மாற்றம்லாம் இருக்காது. 1-2 தொகுதிகள் பிளஸ் அதிகப்படுத்துவதற்கு வாய்ப்பு இல்லை. மேபி காங்கிரஸிற்கு ஒரு தொகுதியிலோ குறைப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. இல்லை கடைசியில் வேறு வழி இல்லாமல் சென்ற முறை கொடுத்த 10 தொகுதியாவது குறைந்தபட்சம் ரீடைன் செய்து விடுவார்கள் அப்படின்றதுதான் பெரிய கருத்தாக இருக்கு. ஆனால் அதுல ஒரு பெரிய இழுபறி எல்லாம் வர்றதுக்கான வாய்ப்பு இல்லை. பெரிய பிரச்சனை எங்கே என்றால் தொகுதிகள் எந்த தொகுதியில் என்று அடையாளம் காண்பதில் பிரச்சனை வரக்கூடும் என்று பெரிய அளவுக்கு 2 தரப்பிலும் சந்தேகங்கள் இருக்கிறது, அச்சம் வெளிப்படுத்தப்படுது. ஏனென்றால் காங்கிரஸ் திமுகவை பொறுத்தவரை
தொடர்ந்து சில தொகுதிகளை காங்கிரசிற்கு விட்டுக் கொடுத்ததாக வந்து கடந்த சில பாராளுமன்ற தேர்தலில் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். 2004 தொடங்கிய 2014 தவிர்த்து பல்வேறு அந்த 4 பாராளுமன்ற தேர்தலில் சில தொகுதிகளில் தொடர்ந்து திமுக நிற்க வேண்டும். அப்ப அது போன்ற தொகுதிகளை இந்த முறை வந்து மாற்றத்துக்கு உள்ளாகும். சில காங்கிரசினுடைய முன்னணி தலைவர்களாக இல்ல தலைமைக்கு வந்து தேசிய தலைமைக்கு வேண்டப்பட்டவர்களாக கருதப்படுகிற சிட்டிங் எம்பிக்களுடைய தொகுதிகளை வந்து இந்த முறை திமுக கேட்டு பெறும், அதை ஒதுக்காது என்ற ஒரு நிலை இருக்கிறது. அது போன்ற ஒரு அச்சங்கள் இரண்டு தரப்பிலும் வெளிப்படுத்தப்படுது. அந்த நேரத்தில் வந்து சில இழுவரிகள் எழுதுவதற்கான வாய்ப்பு நிச்சயமாக இருக்கிறது. ஓகே, நன்றி திரு கார்த்திகேயன். இணைப்பில் வந்து உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்தமைக்கு. தொடர்ந்து மூத்த பத்திரிகையாளர் திரு துக்ளக் ரமேஷ் நம்மோடு இணைகிறார். வணக்கம் திரு ரமேஷ். வணக்கம். இப்ப திமுக காங்கிரஸ் இடையே நாளை பிற்பகல் 3 மணிக்கு பேச்சுவார்த்தை. பாஜக மேலிட பொறுப்பாளர்கள் இப்ப அறிவிச்சிருக்கிறாங்க. ஏற்கனவே அதிமுக 5 குழுக்களை அமைச்சு அவங்களும் தேர்தல் பணிகளை முடிக்க விட்டுருக்காங்க. ஒட்டுமொத்தமா யாருடைய பணி ரொம்ப வேகம் எடுக்குதுன்னு நீங்க நினைக்கிறீங்க உங்க பார்வையில்? பொதுவாகவே இந்த மாதிரியான விஷயங்கள்ல திராவிட முன்னேற்ற கழக பணி என்பது செல்வி ஜெயலலிதா அவர்களுடைய மறைவுக்கு பிறகு அவர்கள் தான் முந்தி இருக்கிறார்கள். முன்பும் செல்வி ஜெயலலிதா அவர்கள் இருந்தபோது மற்ற கட்சிகள் எல்லாம் கூட்டணி பேச்சுவார்த்தைகள் முடிப்பதற்கு முன் முடித்து மற்ற கட்சிகள் எல்லாம் சீட் பேரத்தை நடத்தி கொண்டிருக்கும் போது அவர் வேட்பாளர் பட்டியலை வெளியிடுவார். அந்த அளவுக்கு அவர் ஒரு குயிக் ஷிஃப்ட் ஆக்ஷன், அவருடைய அதிரடி நடவடிக்கை இருக்கும். இது தனிப்பட்ட முறையிலே கூட ஒரு நிகழ்வுகளில் மறைந்த துக்ளக் ஆசிரியர் சோ அவர்களோடு சேர்ந்து நான் நெருக்கமாக இருந்து சில பணிகளில் ஈடுபட்ட காரணத்தால் அது தெரியும். நான் சில தேர்தல்களில் உன்னிப்பாக உடனிருந்து பணியாற்றி இருக்கிற வாய்ப்பை பெற்றவன் என்ற முறையில செல்வி ஜெயலலிதா அவருடைய வேகத்திற்கு நிகராக இன்னொரு தலைவரை சொல்ல முடியாது. ஆனால் அவர் மறைவுக்கு பிறகு திமுக களப்பணிகளில் இப்போது முந்தி வருகிறது. திமுகவை பார்த்து காப்பி அடிக்கிறது. தேர்தல் அறிக்கையெல்லாம் முன்பு அதிமுக குழு வந்து ஊர் ஊராக பயணம் போனதெல்லாம் கிடையவே கிடையாது. தேர்தல் அறிக்கை தயாரிப்பு குழு போடுவார்கள். திமுக குழு பயணம் செய்கிறது என்றவுடன் அதிமுக குழுவும் பயணம் என்று எடப்பாடி பழனிசாமி அடுத்த நாள் அறிவிக்கிறார். திமுக கூட்டணி பேச்சுவார்த்தை குழு முதலில் அறிவித்தது. அதே போல அது அதற்கு முன்பாகவும் அதிகாரம் பெற்று மற்ற முறையில் பேச துவங்கி இப்போது அதிகாரபூர்வமாகவும் பேச்சுவார்த்தை நடத்த போகிறது. எனக்கு என்ன வியப்பு என்றால் அதிமுக யாரோடு பேசுவதற்கு குழு போட்டிருக்கிறது என்று தெரியவில்லை. ரமேஷ், ஒரு சந்தேகத்துல கேட்கிறேன். இப்ப வரைக்கும் அதிமுக கூட்டணியில யார் இருக்காங்கன்னு உறுதி செய்யப்படல, தனியா இருக்கிறாங்க. பாஜக கூட்டணியும் யார் இருக்காங்க அப்படின்னு இன்னும் உறுதி செய்யப்படல, அவங்களும் தனியா தான் இருக்கிறாங்க. இன்னும் கூட்டணி வடிவம் 2 பேருக்குமே இறுதி ஆகல. அப்ப உடனே நம்ம அந்த முடிவுக்கு வந்துட முடியுமா? அதிமுக இல்ல பாரதிய ஜனதா அதிமுக ஒருங்கிணைந்து நடத்தி கொண்டிருந்த தேசிய ஜனநாயக கூட்டணியில் இடம்பெற்றிருந்த கட்சிகளுக்கு ஒரு தடுமாற்றம் ஏற்பட்டிருக்கிறது. தேசிய ஜனநாயக கூட்டணியில் இடம்பெற்றிருந்த சில கட்சிகள் எந்த பக்கம் போவது என்று கேட் ஆன் த வால் என்று சொல்வதை போல மதில் மேல் பூனையாக காத்திருக்கொண்டிருக்கின்றன. ஆனால் அதிமுக குழுமைத்து விட்டதை தவிர இப்போது திமுக வரிசையாக பேச்சுவார்த்தை தேதிகளை அறிவித்து விட்டது. அதிமுக என்ன செய்ய போகிறது? அந்த வாரத்துக்காகத்தான் நான் சொல்லுகிறேன். எஸ்டிபியையும் பூவை ஜெகன்மூர்த்தி அவர்களுடைய இயக்கத்தையும் தவிர அதிமுக பக்கம் இப்போது யாரும் இல்லை. பாரதிய ஜனதா பொறுப்பாளர்களை நியமித்திருக்கிறது. பாஜக அதிமுக சம்பந்தமான ஒரு உறுதியான எதிர்வினைக்கு இன்னும் வரவில்லை. ஆனால் மிக விரைவாக அதிமுக பாஜகவுக்கு எதிர்வினை ஆற்றும் என்று நான் எதிர்பார்க்கிறேன். குறிப்பாக ராமர் கோயில் விவகாரம் தொடர்பாக திரு எடப்பாடி பழனிசாமி கூறியிருந்த கருத்துக்கு திரு அண்ணாமலை அவர்கள் சிதம்பரத்தில் சூசகமாக பதிலளித்தார். இனிமேல் நேரடியாக பதிலளிப்பார்கள் என்று எனக்கு பாஜக வட்டாரத்திலிருந்து தகவல்கள் கிடைக்கின்றன. அதை நாம் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். அதிமுகவையும் பாஜகவையும் பொறுத்தவரை தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருந்த கட்சிகள் இந்த 2 கட்சிகளில் யாரை ப்ரிஃபர் செய்ய போகிறார்கள் என்பது அடுத்த ஓரிரு வாரங்களில் மிக தெளிவான முடிவு வந்துவிடும். நன்றி திரு ரமேஷ். இணைப்பில் வந்து உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்தமைக்கு. திமுக ஒரு பக்கம் ஆலோசனை நடத்தி வருகிறது. தேர்தல் அறிக்கை தயாரிப்பு குழுவும் ஆலோசனையில் ஈடுபட்டிருக்கிறது. காங்கிரஸோடு பேச்சுவார்த்தை நடைபெற இருக்கிறது. அதிமுக தரப்பிலும் 5 குழுக்கள் அமைக்கப்பட்டு தேர்தல் அறிக்கை தயாரிப்பு என்பது மும்முரமாக நடைபெற்று வருகிறது. காங்கிரஸ் தரப்பிலும் அதற்கான முன்னெடுப்பு மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. பாஜக தரப்பிலும் தற்போது உத்தேச பட்டியல் அளிக்கப்பட்டு மேலிட பார்வையாளர்களும் நியமனம் செய்யப்பட்டிருக்கின்றன. திமுக கூட்டணி கட்சிகளுமே அடுத்தடுத்த நகர்வை நோக்கி நகர்வதையும் பார்க்க முடிகிறது. இன்னும் சில வாரங்களில் கூட்டணி இறுதி வடிவம் பெற்று தொகுதி பங்கீடு எவ்வாறு அமையப் போகிறது என்பதையும் பொறுத்திருந்து பார்க்கலாம். இனி மற்ற செய்திகளை தொடர்ந்து பார்க்கலாம்.